நமஸ்காரம். ஜெகநாதபுரியில் இருக்கிற நிறைய திவ்ய க்ஷேத்திரங்களுக்கும் கோவில்களுக்கும் நம்ம சேர்ந்து இப்போ போகலாம். கிளம்பலாமா? நம்ம மெயினான ஜெகநாத் கோவில் இங்கே 4 என்ட்ரன்ஸ் ஒரு 4 கேட் இருக்குது. ஈஸ்ட், சவுத், வெஸ்ட், நார்த், சிம்ஹா, அஸ்வா, வியாக்ரா அண்ட் ஹஸ்தித்வாரா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சவுத் கேட்டான அஸ்வத்வாரா, அதாவது குதிரை ஹார்ஸ் என்ட்ரன்ஸ். இதுதான் மெயின் கேட் ஆர் சிம்ஹத்வாரா. தெரிகிறாரு, அவர் தான் பதீத்த பாவன ஜெகநாத். இது நரேந்திர சரோவருங்கிற புனித தீர்த்தம். இது 2 கிலோமீட்டர் ஜெகநாத் கோவில்லேருந்து இருக்குது. இங்கே உள்ளே ஒரு சின்ன ஜெகநாத் கோவில் இருக்குது. பீக் சம்மரில் இங்கே சந்தன் யாத்ரா ஃபெஸ்டிவல் ரொம்ப நாளாக 21 days to 42 days வரைக்கும் நடக்கும். மதன் மோகன், ஸ்ரீதேவி, பூதேவி, 5 சிவலிங்கம் இவா எல்லாரையும் போட்டில் வச்சு அழகாக ஈவினிங் கூட்டின்னு போவா போட்டில். அதே மாதிரி இந்த தண்ணியை சந்தனத்தோடையும் பச்சை கற்பூரத்தோடையும் மிக்ஸ் பண்ணி பெருமாள் மேலெல்லாம் தடவி கொடுப்பா, அந்த சம்மர் ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ரொம்ப பெரிய குளம், அவ்வளோ வைட் அண்ட் பிக்காக இருக்குது பாருங்க. மானசீகமாக இந்த குளத்தோட தீர்த்தத்தை எடுத்து நம்ம தலையில் தெளிச்சுப்போம். இது சைத்தன்ய கௌடியா மட், ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் அப்படிங்கிற மகானோட அவதார ஸ்தலம். பக்தி வினோத டாக்கூருங்கிற பெரிய பக்தர் இங்கே ஜட்ஜாக இருந்தார் பூரியில். அப்போது அவள் வாழ்ந்த வீடு இது. அவர் பக்தியை பரப்புறதுக்கு எனக்கு உன்னோட சக்தியாக ஒருத்தர் வேணும்னு பகவான்கிட்ட வேண்டிண்டார். அப்போது கொஞ்ச நாள்லேயே இவர் குழந்தையாக பிறந்தார். அவர் 5-6 மாதம் குழந்தையா இருக்கிறச்ச அவள் வீட்டு வாசலில் ஜெகநாத் ரத யாத்திரா 3 நாள் அப்படியே இருந்தது. ஜெகநாத் அங்கேருந்து நகரவே இல்லை. அப்போது அவள் அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு ஜெகநாத் பாதத்தில் ரத்தத்தில் வச்ச உடனே ஜெகநாத்தோட மாலை அந்த குழந்தை மேலே விழுந்தது. அப்போ அவளுக்கு புரிஞ்சுடுத்து இது பகவான் பக்தியை பரப்புறதுக்காக அனுப்பியிருக்கிற குழந்தைன்னு. அப்போ அதனால் அந்த குழந்தைக்கு விமல் பிரசாத்னு பேர் வச்சா, அதாவது பகவானோட பிரசாதம். இவர் அசாத்தியமான பக்தியோடையும் திருட விரதத்தோடையும் இருந்தார். 64 கௌடியா மடங்கள் நிறுவினார். இந்தியாவில் 61, வெளிநாடுகளில் 3. இவரோட சிஷ்யர் தான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நிறுவின இஸ்கான் ஃபவுண்டர் ஆச்சாரியா ஸ்ரீல பிரபுபாதா. பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூரான அவரோட குரு சொன்னதுக்காக இங்கிலீஷ் பேசுகிற மக்கள், அதாவது வெளிநாடு US, UK அங்கெல்லாம் போய் எந்த அளவு பக்தியை பரப்ப முடியுமோ அங்கே இருந்த அத்தனை பேரையும் வேண்டாத பழக்கங்களாம் விட வச்சு கிருஷ்ணருக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுற அளவு மாற்றிருக்கார். அவர் 108 கோவில் உலகம் முழுக்க கட்டியிருக்கார் அவர் வாழ்ந்த காலத்தில். இது மௌசிமாவோட கோவில், அதாவது ஜெகநாத்தோட அம்மாவோட சிஸ்டரோட கோவில். இந்த கோவில் ஜெகநாத் டெம்பிளுக்கும் குண்டீச்சா மந்திருக்கும் நடுவில் இருக்குது. ஜெகநாத் ரத யாத்ரா ஜெகநாத் கோவில்லேருந்து குண்டீச்சா கோவில் போகிறார். அப்புறம் ரிட்டர்ன் 8வது நாள் வரச்ச இந்த மௌசிமா கோவிலில் நின்று அந்த மௌசிமா அவருக்கு போடா பீத்தா அப்படிங்கிற பிரசாதத்தை அன்போடு கொடுக்கறதா ஐதீகம். ஸோ அங்கே நின்று ரெஸ்ட் எடுத்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவார். இந்த கோவிலில் வழிபடப்படுற தேவி பேர் அர்தாஷினின்னு பேர். அவள் இந்த ஜெகநாத் புரியில் அப்படியே ஃப்ளட்டு வெள்ளம் வந்தப்போ அந்த பூரியில் இருக்கிற தண்ணியெல்லாம் பாதி தண்ணியை குடித்து அந்த ஜெகநாத் புரியை காப்பாற்றினதா வாமதேவ சம்ஹிதாவில் கொடுத்துருக்கு. கிராண்ட் ரோடில் ரத யாத்திரா நடக்கும்போது எல்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி கார்டியனாக இருந்து இந்த மாதா பார்த்துக்கிறதா சொல்கிறான். இது பக்த சாலபேகா அவரோட சமாதி. அவர் ரொம்ப பெரிய பக்தர் அண்ட் போயட். அவர் விருந்தாவனத்தில் இருந்தார் ஜெகநாத் ரத யாத்திரா நடக்கும்போது. ஜெகநாத்தரை பார்க்கணுன்னு அவசரமாக வந்துட்டு இருந்தார். பட் எந்த அளவு ஃபாஸ்ட்டாக வர முடியும்னு தெரியலேன்னு ப்ரே பண்ணிகிட்டே வந்தார். அப்போது ஜெகநாத் அவருக்காக வெயிட் பண்ணின இடம். அண்ட் இங்கே எவ்வளோ எலிஃபெண்ட்டை வச்சு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஜெகநாத் ரதத்தை இழுத்தும் அவர் ஜெகநாத் மூவே பண்ணல. சாலபேகா அங்கே தர்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கேருந்து நகர்ந்தார். அவ்வளோ கருணை ஜெகநாத்திற்கு. சாலபேகா ஒரு இஸ்லாமிய அப்பாக்கும் ஹிந்து அம்மாக்கும் பிறந்தவர். அவரோட கதை டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பியூட்டிஃபுல் ஸ்டோரி. இதுதான் அந்த ஃபேமஸ் குண்டீச்சா டெம்பிள். இங்கே தான் குண்டீச்சா மகாராணி இந்திரத்யும்ன மகாராஜ் இருந்து ஜெகநாத் டெய்ட்டியை கார்வ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி இங்கேருந்து ஜெகநாத்தை பிரம்மாவை கூப்பிட்டு பிரதிஷ்டை பண்ணினா ஜெகநாத் புரி கோவிலில். ஸோ குண்டீச்சா அம்மா ஜெகநாத்துக்கு அம்மா மாதிரி இந்திரத்யும்னரை ஜெகநாத்தர் அப்பாவாக ஏற்றுண்டார். ஸோ இந்த குண்டீச்சா அம்மாவோட வீட்டுக்கு தான் ஜெகநாத் வருஷம் இந்த ரத யாத்திராவில் போய் 7 நாள் அங்கேயே தங்குறார். இதுக்கு கார்டன் ஹவுஸ் ஆஃப் லார்ட் ஜெகநாத்னு ஒரு பேர் இருக்குது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ கன்சிடர் டு பி விருந்தாவனம். அதாவது ஜெகநாத் புரியிலேருந்து விருந்தாவன வாசிகளோட மேலே இருக்கிற அன்புனால
விருந்தாவனத்துக்கு போய் அவரோட பக்தாளோட சேர்ந்து இருக்கார். இது நரசிம்மர் கோவில், யக்ஞ நரசிம்மர் கோவில்னு இதுக்கு பேர் இருக்குது. இங்கே 2 ஃபார்ம் ஆஃப் நரசிம்மர் இருக்கார். சாந்த நரசிம்மர் சாந்த ரூபத்தில் இருக்கார், அண்ட் உக்ர நரசிம்மர் கோவ ரூபத்தில் இருக்கார். இங்கே ஸ்கந்த புராணத்தின்படி நாரத முனிவர் இந்திரத்யும்ன மகாராஜா கிட்ட ஒரு நரசிம்மரை பிரதிஷ்டை பண்ண சொல்கிறார். ஸோ அவரும் ஒரு கருப்பு சந்தன மரத்துக்கு அடியில் ஒரு நரசிம்மரை பிரதிஷ்டை பண்ணி அவர் முன்னாடி அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணியிருக்கார். அதனால தான் இவருக்கு யக்ஞ நரசிம்மர்னு ஒரு பேர் இருக்குது. இது இந்திரத்யும்ன புஷ்கரணி. இந்திரத்யும்ன மகாராஜா 1000 அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணார். அப்போது மில்லியன்ஸ் ஆஃப் கோமாதாவை தானமாக கொடுத்தார் பிராமணாளுக்கு. அப்போ அந்த கோமாதாலாம் நடந்து போன தடம், அந்த கோமாதாக்களோட பசும் பால் அண்ட் அவளோட கோமூத்திரம் அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த இந்திரத்யும்ன புஷ்கரணி உருவாயிருக்கு. இந்திரத்யும்ன மகாராஜா இங்கே நிறைய யஜ்ஞம் பண்ணதுனால எல்லா புனித தீர்த்தமும் இங்கே ஒன்றா ஆயிட்டா அப்படின்னும் சொல்லப்படுறது. குண்டீச்சாமர்ஜனான்னு ஜெகநாத் ரத யாத்திராக்கு முதல் நாள் சைத்தன்ய மகாபிரபுவும் அவரோட சிஷ்யாலும் எல்லாருமா சேர்ந்து குண்டீச்சா கோவிலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாள். ஸோ அதுக்கு உண்டான தீர்த்தம் இந்த புஷ்கரணிலேருந்து தான் எடுத்துப்பா. இது ஜெகநாத் புரியில் இருக்கிற புத்தரோட கோவில். புத்தர் யார் அப்படின்னு நம்ம எல்லாம் நிறைய தடவை யோசிச்சிருப்போம். புத்தர் கிருஷ்ணரே தான். நான் வயலன்ஸ், எந்த ஜீவராசியும் துன்புறுத்தக்கூடாது, அதை கஷ்டப்படுத்தக்கூடாது, அதை கொல்லக்கூடாதுங்கிற ஃபிலாசபியை கொண்டு வரத்துக்காக அவதாரம் பண்ணார் கிருஷ்ணரே. ஸோ தசாவதார ஸ்தோத்திரத்தில் கூட ஜெயதேவ கோஸ்வாமி எழுதியிருக்கார், கேசவத்ருத்த புத்த ஷரீரா ஜெய ஜெகதீஷ ஹரேன்னு. ஸோ புத்தரும் கிருஷ்ணர் தான். ஸோ அவரோட கோவில் இது. இது ஜெகநாத் புரியில் இருக்கிற ரொம்ப அழகான ராமர் கோவில். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அந்த காலத்து கோவிலாக, ஒரு கிராமத்தில் இருக்கிற கோவிலாக ரொம்ப அழகாக இருந்தது. இந்த அழகான நந்தி தர்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் உள்ள ரொம்ப அழகான ஒரு சிவபெருமான் இருந்தார். வெரி பியூட்டிஃபுல் டெம்பிள். இது பேடி ஹனுமான் டெம்பிள். ஜெகநாத் ஆஞ்சநேயரை கடல் அலை ஜெகநாத் புரி எதுவும் அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்காக நியமித்து வச்சுருந்தார். திடீர்னு ஒரு நாள் ஹனுமானுக்கு அயோத்தியா போய் ராமரை சேவிக்கணும்னு ஆசை வந்துடுது. அதனால ஜெகநாத்தை இன்ஃபார்ம் பண்ணாமல் அவர் அயோத்தியா போயிட்டார். அப்போது வருணதேவருக்கு ஜெகநாத்தை தொடணும், ஜெகநாத் புரி தாமத்தில் இருக்கணும்னு ஆசை வந்ததுனால ஹனுமானும் இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு வருணர் கடல் அலை மூலமாக ஜெகநாத் புரிக்குள்ளே வந்துட்டார். அதுக்கப்புறம் ஹனுமானை கூப்பிட்டு கட்டி போட்டுட்டாராம் ஜெகநாதர், நீ இனிமேல் எங்கேயும் போகக்கூடாதுன்னு. அதே மாதிரி அயோத்தியாவில் இருக்கிற அந்த லட்டு மகாபிரசாதம் ரொம்ப பிடிக்கும் ஆஞ்சநேயருக்கு. அதுக்காக வேண்டியும் அயோத்தியா அவர் போயிருக்கார். அதனால ஆஞ்சநேயரை கட்டி போட்டு அவருக்கு பிடிச்சமான லட்டு மகாபிரசாதத்தை ஜெகநாத்தே கொடுத்து, நீ ஒழுங்காக இனிமேல் நீ இங்கேயே இருந்து ஜெகநாத் புரியை பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கார். ஸோ அந்த டெம்பிள் இங்கே. ஸோ இங்கே இருக்கிற ஹனுமான் கையில் செயின்ஸால் கட்டப்பட்டிருப்பார் விக்கிரக ரூபத்தில். அண்ட் அவர் கையில் மகாபிரசாதமான லட்டுவும் இருக்குது. இது சோனார் கௌராங்கா மந்திர். ஸோ இங்கே சைத்தன்ய மகாபிரபு தான் கௌராங்கா, ஏன்னா அவர் தங்கமயமாக இருக்கிறதுனால. சோனார்னாலும் தங்கமயம்னு அர்த்தம். ஸோ தங்கமயமாக இருக்கிற சைத்தன்ய மகாபிரபுவோட கோவில். ஸோ நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கோம். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே தான் 500 வருஷம் முன்னாடி பெங்காலில் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை எல்லாருக்கும் பரப்புறதுக்காகவே அவதாரம் பண்ணினவர். ரொம்ப கருணையுடையவர். இதுதான் சக்கர தீர்த்தம். இந்திரத்யும்ன மகாராஜா ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரா தேவி டீட்டீஸை கார் பண்ணுறதுக்கு உண்டான தாரு பிரம்மன் சங்கு சக்கரத்தோட கிடைப்பார்னு பகவான் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல தான் சங்கு சக்கரம் பொறிச்ச தாரு பிரம்மன் கிடச்சார். அந்த உட்டை வச்சு தான் ஜெகநாத் பல்தேவ் சுபத்ராமா டீட்டீஸ் அவள் கார் பண்ண விஸ்வகர்மா இங்கே இருக்கிற பெருமாள் பேர் சக்கர நாராயணர் ஆர் சக்கர நரசிம்மர்னு பேர். ஸோ இந்த ரொம்ப புனிதமான தீர்த்தம் இது. இது சக்கரத்தாழ்வாரோட இடம். அண்ட் சக்கரத்தாழ்வார் தான் இந்த இடத்த பூரி ஜெகநாத் புரியை பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறா. அண்ட் கஜேந்திர மோக்ஷம், எப்படி கஜேந்திரன்கிற யானையை பெருமாள் சக்கரத்தாழ்வார் வச்சு அந்த குரோக்கடையில் வதம் பண்ணி யானையை காப்பாற்றினாரோ அந்த பிக்சர் டெபிக்ஷனும் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ மெயின்லி இது சக்கரத்தாழ்வார் ஒரு சுதர்ஷனர் இருக்கிற இடம்.
இது ஹரிதாஸ் தாக்கூருங்கிற பெரிய மகானோட பஜன் குட்டிர், சித்தபக்குல்னு பேர். ஹரிதாஸ் தாக்கூர் யாருன்னா பிரம்மாவோட அவதாரம். அவர் கான்ஸ்டண்ட்டாக மகாபிரபுவை ஷெல்டர் எடுத்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ஹரிநாமம் சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு 3 லட்சம் ஹரிநாமம் சொல்லாமல் அவர் தூங்க போக மாட்டார். அந்த அளவு ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அதனால சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு நாமாச்சாரியா அப்படின்னே டைட்டில் கொடுத்துட்டார். சித்தபக்குல்னு இந்த இடத்துக்கு ஏன் பேர் வந்ததுன்னா, ஹரிதாஸ் தாக்கூர் இங்கே வெயில் மழை பார்க்காம அவர் பாட்டு கான்ஸ்டண்ட்டாக பகவான் நாமா ஜபம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் பல் தேக்கிற ஒரு குச்சி, அதாவது மகிழ மரத்தோட குச்சியை இங்கே கொண்டு வந்து நட்ட உடனே அது பெரிய மரமாக உடனே பிரான்ச்சஸோட அப்படியே செழிப்பாக வளர்ந்துடுது. 500 வருஷங்களுக்கு முன்னால் சைத்தன்ய மகாபிரபு நட்ட அந்த மரத்தை நம்ம இன்றைக்கும் சேவிக்கலாம், தொட்டு தர்ஷன் பண்ணலாம். இந்த இடம் கம்பீரான்னு பேர், ஸ்ரீ ஸ்ரீ ராதாகாந்தா மட்னு பேர். இது காஷி மிஸ்ராங்கிற ஒரு பெரிய பக்தரோட வீடு. இந்த இடத்துல தான் கடைசி 18 வருஷம் சைத்தன்ய மகாபிரபு இருந்தார். இந்த இடத்துல ஒரு அக்கண்ட தீபம் இருக்கும், அணையா விளக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியர் இருக்கிற இடம். இது ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூரோட சமாதி மந்திர். சைத்தன்ய மகாபிரபு பர்ஸ்னலாக அவரை கையில் தூக்கிண்டு வந்து வச்சு சமாதி பண்ண இடம். இந்த இடம் ஸ்ரீல பக்தி வினோத டாக்கூருங்கிற பெரிய பக்தரோட பஜன் குட்டிர். இந்த இடத்துல தான் இப்போது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமோட சென்டர் இருக்குது, தட் இஸ் இஸ்கான் சென்டர் இங்கே இருக்குது. இங்கே எப்போதும் பஜனையும் கீதா கிளாஸஸ் அந்த மாதிரி எல்லா பக்தி சம்பந்தமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஹரிநாமம் எப்போதும் இந்த இடத்துல ஒலிச்சுட்டே இருக்கும். இது டோட்டா கோபிநாத் கோவில். ஸோ இந்த இடத்துல கிருஷ்ணர் லலிதா ராதாவோட இருக்கார், அண்ட் பலராமர் ரேவதி வருணி அவரோட வைஃப்ஸோடு இருக்கார், அண்ட் ராதா மதன் மோகன் அண்ட் கௌர் கதாதர் டிடிஸும் இருக்கா. ஸோ இந்த டோட்டா கோபிநாத் சைத்தன்ய மகாபிரபு ஒரு நாள் தோட்டத்தில் எக்ஸ்டசியில் இருந்தப்போ இவர் ஸ்வயம்புவாக மண்ணுக்கடியிலேருந்து கிடச்சார். இந்த டோட்டா கோபிநாத்தோட டிடி ஃபார்முக்குள்ளே தான் சைத்தன்ய மகாபிரபு கடைசியாக மறைஞ்சு போனார். அவரோட இந்த உலகத்தில் மெட்டீரியல் வேர்ல்டோட லீலா முடிக்கும்போது. அதே மாதிரி கதாதர் பண்டிட், அதாவது ஸ்ரீமதி ராதாராணியோட அவதாரமான கதாதர் பண்டிட் கிட்ட தான் இவாளை டிடிஸை பார்த்துக்க சொல்லி அவர் தான் டெய்லி பூஜை பண்ணிட்டு இருந்தார். அப்போது கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் கதாதர் பண்டிட்டால் நின்று பூஜை பண்ண முடியல இவருக்கு. அப்போது டோட்டா கோபிநாத்தே கருணை பண்ணி உக்காந்துட்டார், அந்த டெய்ட்டியை அப்படியே உக்காந்துட்டார். ஸோ தட் கதாதர் பண்டிட் உக்காந்துண்டு எல்லா கைங்கரியமும் பண்ணலான்னு. ஸோ அதனால் இன்றைக்கும் நம்ம போய் பார்த்தோன்னா டோட்டா கோபிநாத் இருந்த திருக்கோலத்தில் இருப்பார், உக்காந்துன்னு இருக்கிற திருக்கோலத்தில். சட்டக் பர்வத் புருஷோத்தம கௌடியா மட்டும் இங்கே இருக்குது. சைத்தன்ய மகாபிரபு ஒரு மண் மலை சாண்ட் டியூன்ஸை பார்த்து இது கோவர்தன் மலையோ அப்படின்னு நினச்சிண்டு எக்ஸ்டசியில் அதை நோக்கி ஓடி வந்த இடம். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே தான், ஆனால் அவர் வந்தது ராதாராணி மற்றும் கோபீஸோட பாவத்தில் வந்ததுனால எப்போதுமே பக்தி பாவம், அந்த டாப் மோஸ்ட் லெவல் ஆஃப் பக்தியோட எக்ஸ்டசியை அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தார் ஃபுல் லைஃப் டைம்லேயும். ஜெகநாத் புரியை பொறுத்த வரைக்கும் இந்த கடலே ஒரு புண்ணிய தீர்த்தம். ஜெகநாத் புரி பீச்சே அவ்வளோ பியூரான ஒரு தீர்த்தம். ஜெகநாத் புரியில் இருக்கிற பஞ்ச தீர்த்தமில் இதுவும் ஒன்று. இதுக்கு மகோததின்னு பேர். அண்ட் சைத்தன்ய மகாபிரபு ஹரிதாஸ் தாக்கூரை இங்கே தான் கடைசியில் அவருக்கு சமாதி பண்ணினார். ஸோ அதனாலே இதுக்கு மகா தீர்த்தான்னு பேர். சைத்தன்ய மகாபிரபுவே இந்த பீச்சில் அடிக்கடி ஸ்நானம் பண்ணுவார், ஜெகநாத்தை நினச்சிண்டு சுதர்ஷனரை நினச்சிண்டு. இந்த ஜெகநாத் புரி வர்ச்சுவல் டூரை நீங்கள் எல்லோரும் ரெலிஷ் பண்ணி என்ஜாய் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நீங்களும் இந்த எல்லா இடத்துக்கும் போகணுன்னு நம்ம பகவான்கிட்ட வேண்டிப்போம். இப்போது ஆன்லைனில் வர்ச்சுவலாக நீங்கள் பார்த்து சேவித்ததும் ஆஸ் குட் ஆஸ் நேரில் போனதுக்கு சமானம் தான், எதுவும் டிஃப்ரென்ஸே இல்லை. நம்ம மைண்ட் அண்ட் எந்த அளவு நம்ம டிவோட்டடாக இருக்கோங்கிறது தான் மேட்டர்ஸ். ஜெய் ஜெகநாத்.